ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் இந்த பாத்திரம் செம்பு பாத்திரம் தான். இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னுட்டு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பச்சையாக இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உள்ளெல்லாம் பாருங்கள் டஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னா பாருங்கள், இதை நல்லா இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் பாருங்கள் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்புறம் இது விளக்கி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சபீனா பவுடர் போட்டு தான் விளக்க போகிறேன். இது எப்படி நான் விளக்குறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக விட்றேன் பாருங்கள். சும்மா அந்த புளி ஊறுற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இது எவ்வளோ நேரம் வேணாலும், எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் நல்லது தான். இப்போ நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். நான் விளக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இது ஊற வச்சது உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா? அது காலையில் ஊற வச்சு 4 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன். 1 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா உப்பும் புளி கலந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை. அப்படியே நான் தேய்க்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு வந்துடும் பாருங்கள். கையில் தான் தேய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வேணுன்னா அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த இரும்பு நார்லன்னா கொஞ்சம் கிராச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நான் இப்போ அந்த க்ரீன் கலர் இது ஸ்க்ரப்பர் இல்லை இப்போ என்கிட்ட. அதனால் நான் இதிலே தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள் கழுவுறேன். எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம சபீனா வச்சு தேய்ச்சிடலாம். பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது. புளி உப்பு வச்சு தேய்ச்சது. இப்போ இன்னும் நல்லா போகிறதுக்கு நம்ம சபீனா வச்சு தேய்ச்சிக்கலாம். உங்கள்கிட்ட அந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு தேய்ங்க. இரும்பில் வச்சு இதில் தேய்ச்சோன்னா நல்லா போயிடும். ஆனால் அது கிராச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கையிலே தேய்க்கிறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் சபீனா வச்சு அப்படியே தேய்ச்சிங்கன்னா போயிடும். புளியாக இருக்குது தெரியுதுங்களா? என்கிட்ட அந்த ஸ்க்ரப்பர் இல்லைனால இந்த சைடு இந்த இடுக்குலெல்லாம் கொஞ்சம் போக மாட்டேங்குது. இருந்துச்சுன்னா நல்லா அதை வச்சு தேய்க்கும்போது நல்லா போயிடும். சபீனா வச்சு தேய்க்கும்போது அப்படியே பவுடராக எடுத்துக்கோங்க. வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா போயிடும். கையாலே அப்படியே இருக்காது.
இதையும் அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உள்ளே மட்டும் லைட்டாக இந்த ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி பாருங்கள். கொஞ்சம் எப்படி இருக்குங்க ஸ்டீல் லைட்டாக உங்களுக்கு வேணும்னா இதில் தேய்ங்க. ஏன்னா நீங்கள் அந்த க்ரீன் கலரில் தேய்க்கும் போதே போயிடும். இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, அதனால இந்த இடத்துல மட்டும்தான் தேய்க்கிறேன். கழுவலாம். ரொம்ப நாள் ஆனனால இது இப்படி இருக்குது. இன்னொரு தடவை இன்னும் சபினா போட்டு தேய்ச்சோம்னா நல்லா தங்க கலரில் வந்துடும். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரி இருக்குது. இன்னும் நல்ல தண்ணியில் வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு ஆயிரும். இது டாட்டே இருக்காது. அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர்லேயே தேய்ங்க. இன்னொரு தடவை தேய்ச்சிக்கலாம் நம்ம. ரப்பர் இல்லாதனால நான் அழுத்தி தேய்க்க வேண்டியது. கழுவிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா தக தக தகன்னு நின்றுது. இன்னும் நீங்கள் சபினால் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த புள்ளியாக இருக்கிறது போயிடும். நல்லா தொடச்சி எடுத்து வெயில காய வச்சு தொடச்சிக்கிட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை தண்ணி பிடிக்கிறது விளக்குறது கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தது இப்போ இருந்தது பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் போயிடும். ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது போயிடும். இப்போ என்கிட்ட இல்லை பாருங்கள். பார்த்தீங்களா பளபளன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.